Hello students, very good morning to all. Welcome back to Catalytic Chemistry classes. So, நம்ம stereochemistry concept வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். Stereochemistryல today we are going to discuss about RS nomenclature. எப்படி ஒரு காம்பவுண்டுக்கு நம்ம R or S அப்படின்ற nomenclature கொடுக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். This is one of the very important topic. Okay, so by the way, this is the fifth video from this series. Okay, so the RS nomenclature, it is also known as Kohn-Ingold Prelog nomenclature. Why? Because these are the scientists. இவங்க தான் வந்து first RS nomenclature propose பண்றாங்க. Okay, so this is an absolute configuration of chiral center proposed by RS, Kohn, Ingold and Prelog. Okay, so இவங்க தான் first the absolute nomenclature of R and S வந்து propose பண்ணுறாங்க ஒரு காம்பவுண்டுக்கு. ஓகே, ஸோ எப்படி நம்ம R and S அப்படின்ற nomenclature கொடுக்குறது, எப்படி அந்த நோட்டேஷனை வந்து கொடுக்குறது அப்படின்னா அதுக்கு certain ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சீக்வன்ஸ் ரூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா priority to the 4 atoms or group of atoms attached to the chiral center can be determined in accordance with the sequence rules which are follows. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ 4 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் தான். இந்த 4 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸை நீங்கள் ஆர் அண்ட் எஸ் இந்த நொட்டேஷன் கொடுக்கும்போது மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ரூல் பார்த்திங்க அப்படின்னா, if the 4 atoms attached to the chiral center are different, priority depends upon the atomic number. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு கைரல் சென்டர் எடுக்கிறோம், ஏன்னா கைரல் சென்டர் இருந்தால் தான் அது வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ வந்து ஒரு கைரல் சென்டரை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கைரல் சென்டரில் இருக்கக்கூடிய 4 குரூப்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, 4மே டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸாக இருக்குது அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த அட்டாமிக் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். இங்கே வந்து நம்ம அட்டாமிக் மாஸ் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். Okay, so if the 4 atoms attached to the chiral center are all different, priority depends on the atomic number, with the atoms of higher atomic number getting higher priority. Okay, so எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் எது இருக்கோ அந்த குரூப்பு ஆர் அந்த ஆட்டம்ஸ்க்கு தான் என்ன ஆகும், ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஓகே, ஸோ see the example. ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் பாருங்கள், புரோமின், குளோரின், அயோடின் அண்டு மித்தைல். ஸோ ஆல் ஆர் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். இதில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடியவங்க தான். ஓகேவா? ஸோ அப்போது இதை வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னா அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்க முடியும். ஸோ இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் இருக்குது அப்படின்னா அயோடின். ஸோ திஸ் இஸ் அ ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. Okay, and second priority is a bromine. This is a second priority, and this is a third priority, and this one, sorry, second priority, yes, this is a fourth priority. Okay, so first priority எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா atomic number. Okay, so this is a first rule. Okay, now rule number second என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, in the case of isotope, the atoms of higher mass number has a higher priority. ஓகே, ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஐசோடோப் அப்படின்றது என்னன்னா சேம் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். இப்போ ஒரே மாதிரியான ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கான அட்டாமிக் நம்பர் வந்து சேமாக இருக்கும். ஸோ இந்த கேசஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we just consider the atomic mass. ஓகே, when isotopes வரும்போது we have to consider the atomic mass. ஸோ see this example. இதில் பார்த்திங்க அப்படின்னா புரோமின் இருக்குது, மெத்தில் இருக்குது, ஹைட்ரோஜன் அண்டு டியூட்டீரியம் இருக்குது. டி விச் மீன்ஸ் இட்ஸ் எ டியூட்டீரியம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு அப்படின்னா நம்ம புரோமின் கொடுத்துருவோம் பேஸ்ட் ஆன் த அட்டாமிக் நம்பர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கார்பன். ஸோ இட் இஸ் அ செகண்ட் ப்ரையாரிட்டி. நவ் தேர்ட் ப்ரையாரிட்டி வரும்போது ஹைட்ரோஜனும் சரி டியூட்டீரியம் சரி போத் ஹேவ் த சேம் அட்டாமிக் நம்பர்ஸ். ஓகே, ஸோ அப்போ மாஸ் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம வந்து இவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஸோ ஹையஸ்ட் மாஸ் நம்பர் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு ஹையர் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஸோ 1, 2. அப்போது this is a third priority and this one is fourth priority. Okay, so this point is very important. When isotopes comes, we have to give the priority for the isotopes. Okay, then rule number 3, if the relative priority of 2 groups cannot be decided by rule mentioned above, then look for the next atoms. Okay, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன்று எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஓகே, அதாவது அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து சேம் டைப்லேயே இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து சேம், கார்பன் சுற்றி இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாமே கார்பனாக இருக்குது அப்படின்னா we have to consider the next atom. அந்த கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆட்டத்தை நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ப்ரையாரிட்டி கொடுக்கணும்.
Now see this example. So first one பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அட்டாமிக் நம்பர் வச்சு பார்க்கணும் எந்தெந்த குரூப்ஸ் இருக்குன்னு. ஸோ குளோரின் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர். ஸோ இட் இஸ் அ ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. அண்ட் இந்த சைடு கார்பன், இந்த சைடும் கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் இஸ் ஆல்வேஸ் கெட் அ லீஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இட் இஸ் அ ஃபோர்த் ஒன். ஓகே, ஹைட்ரஜனுக்கு எப்போ வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வரும் அப்படின்னா வென் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா. ஓகே, ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் இருக்கும்போது வி ஹாவ் டு கிவ் த லோயஸ்ட் ப்ரையாரிட்டி டு த ஹைட்ரஜன், சாரி லோன் பேர். ஓகே, ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகுனா ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி ஆகிடும். புரியுதுங்களா? தென் ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், கைரல் சென்டர் வரும்போது நம்ம லோன் பேர் எலக்ட்ரான்ஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சல்ஃபர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அப்போது இங்கே ப்ரையாரிட்டி கொடுக்கும்போது யாருக்கு வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டினா லோன் பேர் எலக்ட்ரானுக்கு தான் லீஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஓகே, ஸோ 1 2 கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, இங்கே CH2 CH3 ஒரு இத்தைல் குரூப். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோப்ரோபைல் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 there are 3 கார்பன்ஸ், ஒன்லி 2 கார்பன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது ஹையஸ்ட் அட்டாமிக் மாஸ் இருக்கக்கூடிய குரூப்ஸ்னால் இவங்க தான். ஸோ திஸ் இஸ் 2 அண்ட் திஸ் இஸ் 3. ஓகே, நவ் கம் டு திஸ் கேஸ். நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி இதில் பார்த்திங்க அப்படின்னா கைரல் சென்டர் அப்படின்றது இந்த கார்பன் இஸ் அ கைரல் சென்டர். ஓகே, ஆல் குரூப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் குரூப். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இவங்களுக்கு. நவ் செகண்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுக்குறது அப்படின்னா இங்கே பாருங்கள் CH2, இங்கே CCC. ஓகே, இங்கே 3 கார்பன் இருக்குது, பட் இட் அட்டாச்டு வித் 1 குளோரின். ஓகே, ஸோ ஒரு குளோரினோட அட்டாமிக் நம்பரும் சரி அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ கார்பனோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட மாஸ் வந்து ஹை. ஸோ அப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ப்ரையாரிட்டி இவங்களுக்கு கொடுக்கணும். தேர்ட் ப்ரையாரிட்டி அண்ட் நவ் இட்ஸ் அ ஃபோர்த் ப்ரையாரிட்டி. ஓகே, ஸோ ப்ரையாரிட்டி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 4. ஓகே, where there is a double bond and triple bond or triple bond present ஆயிருக்கு அப்படின்னா both atoms are considered to be duplicated or triplicated. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒன்று அதை வந்து அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கணும். see here in this case நான் இதை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இட் இஸ் அ நார்மல் பாண்ட். ஓகே, இந்த டபுள் பாண்ட் அப்படின்றது விச் மீன்ஸ் இட் பாண்டட் வித் 2A அப்படின்ற ஏன்ற குரூப் கூட 2 டைம்ஸ் வந்து பாண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த ஏ என்ன பண்ணியிருக்கு, ஒரு கார்பனோடையும் பாண்ட் பண்ணியிருக்கு. ஏதாவது ஒன்றுக்கு மட்டும்தான் நம்ம அப்படி கொடுக்கணும். ஓகே, ஸோ இதை வந்து இப்படி எழுதணும். இதே வந்து நவ் கம் டு த நெக்ஸ்ட் ஒன். CH C டபுள் பாண்ட் O இருக்குது. ஸோ CH டபுள் பாண்ட் O அப்படின்றது த கார்பன் இஸ் கோஆர்டினேட்டட் டு 2 டைம்ஸ் வித் த ஆக்சிஜன். ஓகே, அண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஆக்சிஜன் இஸ் கோஆர்டினேட்டட் டு தி கார்பன். ஓகே, தென் C ட்ரிபிள் பாண்ட் A அப்படின்னு இருக்குன்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னா C A and A. ஓகே, அண்ட் ஆல்சோ A இஸ் டபுள் பாண்டட். ஓகே, சாரி, A இஸ் கோஆர்டினேட்டட் டு தி கார்பன் 2 டைம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் CH2 டபுள் பாண்ட் CH2 இதுக்கான ஃபுல் ஃபார்ம் மீனிங் என்னன்னு அப்படின்னா அதாவது C ஒரு ஹைட்ரோஜன். ஓகே, ஸோ 1 கார்பன் and also again carbon. ஓகே, அண்ட் இந்த கார்பன் பார்த்திங்க அப்படின்னா அகைன் இந்த கார்பனோட கோஆர்டினேட் இருக்கனால நான் C போட்டுக்கிறேன். அண்ட் இட் இஸ் ஆல்சோ கோஆர்டினேட்டட் டு 2 ஹைட்ரோஜன்ஸ் H. ஓகே, ஸோ அப்போ வென் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் வருது அப்படின்னா நம்ம இது மாதிரி எலாபரேட் பண்ணிவிட்டு அதில் மாஸை கேல்குலேட் பண்ணி தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஓகே, ஸோ these are the 4 important rules. ஓகேவா? ஸோ இந்த 4 important ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஓகே, ஸோ இந்த 4 important ரூல். ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா அட்டாமிக் நம்பர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆகிருந்தால் நம்ம பேஸ்ட் வந்து அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணியே ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஃபர்ஸ்ட் ரூல். அண்ட் செகண்ட் ரூல் பார்த்திங்க அப்படின்னா வென் ஐசோடோப்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா we have to take the mass number. அண்ட் தேர்ட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது எல்லா குரூப்ஸுமே சேமாக இருக்குது அப்படின்னா அதாவது கைரல் சென்டர் கூட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய கார்பன். ஓகே, அந்த கார்பன் கூட ஃபஸ்ட்டு குரூப் அட்டாச் ஆகிருக்கிறது எல்லாமே சேம் அட்டாமிக் நம்பர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கார்பன், இங்கேயும் கார்பன். இந்த மாதிரி கேசஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா we have to consider the next atom. ஓகே, அண்ட் ஃபோர்த் ரூல் என்ன சொல்லுதுன்னா வென் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை வந்து இப்படி எலாபரேட் பண்ணிவிட்டு நம்ம அதிலிருந்து மாஸ் நம்பரை கேல்குலேட் பண்ணணும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும். Now I'm going to discuss about some important priority order. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா சிஎஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் டிஃபிகல்ட்டானது தான் கேட்பாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கிறது கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ இந்த ஆர்டரை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 3 டைப்பாக நான் கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம
ட்ரிபிள் பாண்டட் கார்பனுக்கு தான் கொடுக்கணும் ஓகேவா ஸோ ஒரு கைரல் சென்டர் கூட ட்ரிபிள் பாண்டட் கார்பன் இருந்தால் we have to give the priority for ட்ரிபிள் பாண்ட் கார்பன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் a tertiary கார்பன் ஓகேவா ஒரு tertiary பியூட்டைல் இது மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ we have to give the priority for the tertiary carbon. Next, double bond and the least one is the isopropyl. Okay, so this is very very important. Double bond and isopropyl vanduchu appadina we have to give the priority for the double bond. Okay, so triple bond, tertiary carbon, double bond, least priority is the isopropyl. Now come to the next case. இப்போ benzene and ஒரு triple bond இருக்குன்னா we have to give the priority for the benzene. ஏன்னா இங்க வந்து total number of carbon வந்து totally 6 carbons இருக்கும். ஓகே அண்ட் ஆல்சோ இதில் வந்து ஒவ்வொரு கார்பன்லையும் டபுள் பாண்ட்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ தேர் ஆர் 3 டபுள் பாண்ட்ஸ் இருக்கும் அப்போ ட்ரிபிள் பாண்டில் இருக்க கூட இங்கே கவுண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ வி ஹாவ் டு கிவ் த ப்ரையாரிட்டி ஃபார் த பென்சின் ஆர் சம்டைம்ஸ் இதை ஃபினைல் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா சப்ஸ்டியூஷன் குரூப்பாக இருக்கும்போது நம்ம பென்சின் சொல்ல மாட்டோம் இட் இஸ் அ ஃபினைல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஃபினைல் குரூப் இஸ் கிரேட்டர் தென் ட்ரிபிள் பாண்ட் நெக்ஸ்ட் கம் டு சி ஹியர் திஸ் இஸ் அ ஓவரால் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இங்கே இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபினைல் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்குது ஃபினைல் ரிங்குக்கு நெக்ஸ்ட்டு கார்பன் ட்ரிபிள் பாண்ட் நெக்ஸ்ட் டெர்ஷரி பியூட்டைல் அதுக்கப்புறம் ஒரு டபுள் பாண்ட் ஐசோப்ரோப்பைல் அண்ட் இட் இஸ் அ CH2PH பென்சைல் குரூப் ஓகே தென் அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்க அப்படின்னா CH2C ட்ரிபிள் பாண்ட் CH ஓகே இங்கே வந்து கார்பனும் கோஆர்டினேட் ஆகிருக்கிறது இந்த CH2 தான் கோஆர்டினேட் ஆகிருக்கு ஓகே ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரிபிள் பாண்ட் கார்பன் அதாவது இந்த sp கார்பன் இதோட ஹைபிரிடைசேஷன் என்ன sp இருக்கும் இந்த sp கார்பன் இஸ் டைரக்ட்லி கோஆர்டினேட்டட் ஆர் அட்டாச்டு வித் த chiral carbon but whereas in this case it is a sp2 hybridized sp3 hybridized carbon okay so இந்த sp3 hybridized carbon தான் இது கூட அட்டாச் ஆயிருக்கு okay so this one is a least priority அப்போது நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கும்போது இந்த ஆர்டர்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க ஓகே ஸோ இதெல்லாம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணும் நெக்ஸ்ட்டு கைரல் சென்டர் கான்ஃபிகரேஷன் ஓகேங்களா ஸோ அதாவது மோர் தென் 2 கைரல் சென்டர் இருக்கும்போது ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் இது மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம எழுதும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் மோர் தென் 2 கைரல் சென்டர்ஸ் இருக்கும் ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சென்டர் கைரல் கார்பனுக்கு நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் பார்க்குறோம் அப்படின்னா எப்படி நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறது அப்படின்னா அரவுண்ட் த கைரல் சென்டர் லைக் நோட்டேஷன்ஸ் இருந்தால் we have to give the first priority for them லைக் நோட்டேஷன் அப்படின்றது என்னென்னா ஆர் அண்ட் ஆர் ஓகே அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 2 கைரல் சென்டருக்கு ஆர் இல்லாட்டி எஸ்எஸ் அப்படின்னு இருந்தால் we have to give the highest priority அதே வந்து அன்லைக் ப்ரையாரிட்டி இருந்தால் ஆர்எஸ் இல்லை எஸ்ஆர் ஓகே அதாவது ஆறுன்றது ஒன்றுக்கும் இன்னொரு ஆறுன்றது இன்னொரு கைரல் சென்டருக்குமான நோட்டேஷன்ஸ் ஓகே ஸோ இதை வந்து எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ உங்களுக்கு இது புரியும் நவ் ப்ரையாரிட்டி ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஸோ இது ரெண்டுமே லைக் தான் பட் இதுலேயே வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஆர் நோட்டேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கும் தென் எஸ்எஸ் தென் ஆர்எஸ் தென் எஸ்ஆர் ஓகே ஸோ இது மாதிரியான ப்ரையாரிட்டி இருக்கவங்களுக்கு தான் நம்ம ப்ரையாரிட்டி ஆர்டர் அப்படின்னு சொல்கிறது ஓகே ஸோ பை த எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது ரொம்ப உங்களுக்கு டீட்டெயிலாக புரிய வரும் தென் இ அண்ட் இசட் ஐசோமர் இந்த ஐசோமர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இசட் ஐசோமர் இருக்கக்கூடிய அல்கீன்ஸ்க்கு வி ஹாவ் டு கிவ் த ஹையர் ப்ரையாரிட்டி தென் இ ஐசோமர் ஓகே ஸோ ப்ரையாரிட்டி ஆஃப் இசட் அல்கீன் இஸ் ஹையர் தென் த இ அல்கீன் ஓகே next priority of cis alkene is higher than the trans alkene okay so cis alkene ku we have to give the highest priority then trans alkene okay so these are the important points related to the assigning R and S configuration okay so assign the property so first என்ன பண்ணனும் அப்படினா assign the priority sequence by above mentioned method ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் ப்ரையாரிட்டி ஆர்டர் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் செகண்டு ஃபைண்ட் அவுட் த பொசிஷன் ஆஃப் த ஃபோர்த் குரூப் லீஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கிறதுலே வந்து யாருக்கு நம்ம லீஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறோமோ அவங்களோட பொசிஷனை நம்ம பார்க்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் 1 to 2 2 to 3 மேக்கிங் எ சர்க்கிள் ஓகே ஸோ 1 நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்துருப்போம் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கனெக்ஷன் எப்படி போகணும்னா 1லேருந்து 2 2லேருந்து 3 அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கனெக்ஷன் பண்ணி ஒரு சர்க்கிள் மாதிரி கொண்டு வரோம் ஓகே ஸோ திஸ் இஸ் ஏ ரூல்ஸ் ஓகே நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நோட் எப்படி நம்ம ஆர்எஸ் அப்படின்னு சொல்கிறது ஓகே ஸோ அது வந்து ஒரு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஓகே ஸோ த லீஸ்ட் ப்ரையாரிட்டி குரூப் இன் வெர்டிக்கல் லைன் இன் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஓகே லீஸ்ட் ப்ரையாரிட்டி வெர்டிக்கல் லைனில் இருக்குது அப்படின்னா கிளாக்வைஸ் அப்படின்றது ஆர் ஓகே கிளாக்வைஸ் ரொட்டேஷன் அப்படின்றது ஆர் அப்படின்ற கான்ஃபிகரேஷனையும்
ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்றது எஸ் நோட்டேஷனையும் கொடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ வெர்டிக்கல் லைன்றது இட் இஸ் அ ஸ்ட்ரைட் லைன். ஓகே, ஸோ ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்றது ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து வெர்டிக்கல் லைன் இட்ஸ் அ ஸ்ட்ரைட் லைன். இதில் வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டி டாப் ஆர் டவுனில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனாக இருந்தால் ஆர்னும் ஆன்டி கிளாக் வைஸ்னா எஸ் அப்படின்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு the least priority group in horizontal line. நெக்ஸ்ட்டு அதே வந்து least priority group வந்து horizontal lineல இருந்துச்சு அப்படின்னா clockwise அப்படின்றது S கான்ஃபிகரேஷனையும் ஆன்டி clockwise அப்படின்றது R கான்ஃபிகரேஷனையும் நம்ம ரீச் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹரிசாண்டல் லைன் ஓகே, ஸோ லீஸ்ட் ப்ரையாரிட்டி இந்த சைடோ ஆர் இந்த சைடோ இருக்குது அப்படின்னா புரியுதுங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது வி ஹாவ் டு கிவ் கிளாக் வைஸாக இருந்த எஸ், ஆன்டி கிளாக் வைஸ்னா ஆர். இது எப்பயுமே மனசில் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. தென் the least priority group in dotted line or dash line அப்படின்னு சொல்லுவோம். இதில் இருந்துச்சு அப்படின்னா at the same time the highest priority group வந்து thick lineல இருக்குது அப்படின்னா clockwise அப்படின்றது ஆரும் ஆன்டி கிளாக் வைஸ்ன்றது எஸ் அப்படின்ற கான்ஃபிகரேஷனை ரீச் பண்ணும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. லீஸ்ட் ப்ரையாரிட்டி குரூப் வந்து டாட்டட் லைனில் இருக்குன்னா அது வந்து ஹைட்ரஜனாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஃபோர்த் ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு குரூப்பாக இருக்கலாம். அது டாட்டட் லைனில் இருக்குது அப்படின்னா கிளாக்வைஸ் டைரக்ஷன் போகும்போது ஆர்ன்ற கான்ஃபிகரேஷனை கொடுக்கணும், ஆன்டி கிளாக்வைஸ் போகும்போது எஸ்ன்ற கான்ஃபிகரேஷன் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த லீஸ்ட் ப்ரையாரிட்டி குரூப் இந்த திக் லைனில் இருக்குது அப்படின்னா ஓகே, த லீஸ்ட் ப்ரையாரிட்டி குரூப் இன் திக் லைன்னா கிளாக்வைஸ் டைரக்ஷன் எஸ், ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் ஆர், அப்படியே வந்து ஆப்போசிட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் மோர் பாயிண்ட் இருக்குது, அதாவது த லீஸ்ட் ப்ரையாரிட்டி குரூப் இன் த பிளேன். ஓகே ஓகே, த லீஸ்ட் ப்ரையாரிட்டி குரூப் இந்த பிளேன் அப்படின்றா என்ன பண்ணோம் அப்படின்னா டபுள் டைம் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் ரெண்டு பேர்ஸை வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பெட்டர் இது என்னோட ஷார்ட்கட்டாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா த லீஸ்ட் ப்ரையாரிட்டி குரூப் இந்த இன் பிளேனில் இருக்குது அப்படின்னா, அதாவது இது ஒரு டாட்டர் லைன்லையோ திக் லைன்லையோ இல்லாமல் இன் பிளேனில் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதை தான் இன் பிளேன் லைன் சொல்லுவோம். ஸோ இது இஸ் above the line and this is in plane, above the plane and is below the plane அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது மாதிரி இன் பிளேனில் இருக்குது அப்படின்னா ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் கிடைக்குதோ நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணும்போது, அதாவது கிளாக் வைஸ் அப்படின்னும் போது நீங்கள் நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம், ஆன்டி கிளாக் வைஸ் யூஸ் பண்ணும்போது எஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ கிளாக் வைஸ் போகும்போது உங்களுக்கு ஆர் அப்படின்னு கிடச்சி அப்படின்னா ஓகே, அதாவது ஆர்ன்ற கான்ஃபிகரேஷன் கிடச்சா நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்குங்க, எஸ் அப்படின்ற கான்ஃபிகரேஷன் கிடச்சா ஆர்னு சொல்லி மாற்றிக்குங்க. ஓகே, ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நார்மலாக நீங்கள் கான்ஃபிகரேஷன் கொடுப்பீங்க, ப்ரையாரிட்டி. ஸோ ப்ரையாரிட்டி கொடுக்கும்போது கிளாக்வைஸ் டைரக்ஷன் ஆர்னு கொடுங்க, ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் எஸ்ன்னு கொடுங்க. ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு ஆர் அப்படின்னு வந்திருந்தால் அதை எஸ்ன்னு மாற்றுங்க, அதுதான் ஃபைனல் கான்ஃபிகரேஷன். எஸ்ன்னு வந்திருந்தால் ஆர்ன்னு சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம ரூல்ஸ் பார்த்துட்டோம், எப்படி வந்து நம்ம நாமன்கிளேச்சர் கொடுக்குற அப்படின்ற எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இதை எக்ஸாம்பிள்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கான்செப்ட் இன்னமும் நல்லாவே உங்களுக்கு புரிய வரும். ஓகே, ஸோ இந்த எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் மைண்டில் வச்சு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். Now see the examples. Okay, so first step we have to give the priority. So இருக்கிறதுலே வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கக்கூடியது ஆக்சிஜன். ஸோ இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் லீஸ்ட் ப்ரையாரிட்டி 4. ஓகே, ஹைட்ரோஜன். அண்ட் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே கார்பன், இங்கே கார்பன். ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜனோட கோஆர்டினேட்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் செகண்ட் ப்ரையாரிட்டி அண்ட் திஸ் இஸ் அ தேர்ட் ப்ரையாரிட்டி. ஓகே, ஸோ இப்போ ரொட்டேஷன் எப்படி போகும் அப்படின்னா ஸோ 1 2 3 இது மாதிரி ரொட்டேட் ஆகும். ஓகே, வி டோன்ட் கன்சிடர் த ஃபோர்த் ஒன். ரொட்டேஷன் போகும்போது ஜஸ்ட் 1 2 3ன்ற மட்டும் பார்த்து நம்ம ஒரு சைக்கிள் வரைஞ்சால் போதும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா த லீஸ்ட் ப்ரையாரிட்டி இன் த ஹரிசாண்டல் ரோ. ஸோ லீஸ்ட் ப்ரையாரிட்டி ஹரிசாண்டலாக இருந்தால் ஸோ கிளாக் வைஸாக இருந்தால் இஸ் எஸ், ஆன்டி கிளாக் வைஸ் மீன்ஸ் இட் இஸ் ஆர். Okay, so see here it is an anti-clockwise direction, so it has a R notation. Okay, இந்த காம்பவுண்டுக்கான கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா it is a R configuration. Now come to the next example. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க. ஸோ இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி யாருக்கு அப்படின்னா இட் இஸ் அ CH2OH குரூப்புக்கு தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகே, ஏன்னா இந்த கார்பன் கூட ஒரு ஆக்சிஜன் அட்டாச் ஆயிருக்கு, பட் இவங்க கூட வந்து யார் அட்டாச் ஆயிருக்காங்கன்னா ஜஸ்ட் கார்பன் மட்டும்தான் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ வி ஹாவ் டு கிவ் த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபார் தெம் 1. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபினைல் ரிங், தேர்ட் ஒன் இத்தைல் அண்ட் ஃபோர்த் ஒன். ஓகே, ஸோ இப்போது ரொட்டேஷன் எப்படி போகும் அப்படின்னா ஃப்ரம் 1 2 3. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ
clockwise rotation. So clockwise rotation இருக்கும்போது இந்த bond பார்த்தீங்க அப்படின்னா least priority in the dotted line, highest priority in the thick lineல இருக்கு. ஸோ அப்போ clockwise direction R notationையும் anti clockwise direction S notationையும் கொடுக்கும். Okay, so least priority in the dotted line, so it is a R configuration, clockwise direction அப்படி இருக்கும்போது. Next, come to the next one. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு லீஸ்ட் ப்ரையாரிட்டியை வந்து மறைச்சிருக்காங்க. ஸோ அப்போது நம்ம எழுதும்போது ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி லீஸ்ட் ப்ரையாரிட்டியை மென்ஷன் பண்ணிக்கிற வேண்டியதான். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு திஸ் இஸ் 1 அண்ட் திஸ் இஸ் 2, திஸ் இஸ் 3 அண்ட் திஸ் ஒன் இஸ் 4. ஓகே, ஸோ இப்போ ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா 1 2 3. ஓகே, அகெயின் இட் இஸ் அ clockwise direction, least priority in the dotted line, so it is a R configuration. Okay, come to the fourth example. ஸோ இதுக்கு நீங்களா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வீடியோஸ் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்னா யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கும் அப்படின்னா, ஸோ see here, this is a chiral carbon. ஓகே, ஃபஸ்ட்டு எப்பயுமே நீங்கள் கைரல் சென்டர் ஒரு மாலிகுல் கொடுத்தா அதில் கைரல் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் அ கைரல் சென்டர். ஸோ இன் கைரல் சென்டரில் இது எல்லாமே கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. see here, இங்கே ஒரு கார்பன் இருக்குது, அதுக்கப்புறம் தான் ஆக்சிஜன் வருது. ஓகே, ஸோ அப்போது இங்கே டேரெக்டாக ஆக்சிஜனோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகே, நவ் செகண்ட் ப்ரையாரிட்டி எங்கே கொடுக்குறது? இங்கே பாருங்கள், CH2O, இங்கே CH2O CH3 அதோட முடிஞ்சிருச்சு. பட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா CH2O ரெண்டு பேருக்குமே இது வரைக்கும் காமன். இதுக்கப்புறம் CH3 குரூப். பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா CH2 இப்படின்னு போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ அப்போது ஸோ வி ஹாவ் டு கிவ் த செகண்ட் ப்ரையாரிட்டி ஃபார் ஹியர். Okay, and this is a third priority and this carbon is a fourth priority. Okay, now இப்போ rotation எப்படி கொடுப்போம்? 1 இங்கே இருக்கு. Okay, so 1 2 3 1 2 3, so it is a anti-clockwise rotation. ஓகேவா? ஸோ anti-clockwise rotation இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ரையாரிட்டி குரூப்ஸுமே ஓகேவா, அதாவது லீஸ்ட் ப்ரையாரிட்டி பாருங்கள், it is in the in planeல இருக்குது. ஓகே, it is in plane, பட்டு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி டாட்டட் லைனில் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், when in planeல உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா லீஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து in planeல இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக ரொட்டேஷன் பண்ணும்போது ஆன்டி கிளாக்வைஸ் வந்தால் நம்மளுக்கு என்ன வரும்? இட் இஸ் அ எஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இட் இஸ் அ எஸ் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். அதே in plane வரும்போது என்ன பண்ணும்? உங்களுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் கிடைக்குதோ அப்படியே இன்வெர்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ அதுதான் இதோட ஒரிஜினல் கான்ஃபிகரேஷன். ஸோ ஆர் கான்ஃபிகரேஷன் இஸ் த original for this. It is a absolute configuration for this compound, this chiral center. Okay, next come to this case. Again priority order கொடுத்தோம் அப்படின்னா Cl it be as the first one and C double bond O second and this is third and this is fourth. Okay, so rotation பார்த்தீங்கன்னா 1 2 3, so it is a clockwise direction and clockwise directionல least priority பாருங்க, it is a above the planeல இருக்கு. ஓகே, ஸோ லீஸ்ட் ப்ரையாரிட்டி above the planeல இருந்துச்சு அப்படின்னா clockwise direction வரும்போது it is a S. Okay, clockwise means S, anti-clockwise it is R. Okay, so it is a clockwise direction, so it is a S notation. Okay, next come to this chiral center. Okay, இங்கே தான் chiral center இருக்குது. இப்போ நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்னா யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி? ஆக்சிஜன் இஸ் த ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அண்ட் செகண்ட் ப்ரையாரிட்டி பாருங்கள், CH2 வரும்போது இங்கே C டபுள் பாண்ட் O அப்படின்னு போயிடுது. ஸோ திஸ் இஸ் செகண்ட் ப்ரையாரிட்டி. ஓகே, தேர்ட் ப்ரையாரிட்டி இது அண்ட் ஃபோர்த் ப்ரையாரிட்டி இது. ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் டு கிவ் த ப்ரையாரிட்டி, ஸோ த லீஸ்ட்டை பாருங்கள் டாட்டட் லைனில் இருக்குது, ஹையர் ஒன்னுன்றது திக் லைனில் இருக்குது. ஸோ அப்போ நோ ப்ராப்ளம். ஸோ அப்போது 1 2, ஓகே 1 2 அகெயின் இட் இஸ் அ clockwise direction. ஓகே, ஸோ clockwise directionாக இருந்தால் இட் இஸ் ஆர்க் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் this one. So this is a chiral center. Numbering கொடுத்தோம் அப்படின்னா which one be as a first number? So this is a first. Okay, ஏன்னா கார்பன் டைரக்டாக நைட்ரஜன் ஒன்று கோஆர்டினேட்டாக இருக்குது. So this is a first one and this is second one, this is fourth and this is third and this is fourth. Okay, so இப்போ rotation பார்த்தீங்கன்னா 1 2 3. So it is a anti-clockwise. Anti-clockwise அப்போ என்ன பார்க்கணும்? இது டாட்டடில் இருக்குது. Okay, least priority dotted. So anti-clockwise இருந்தால் it bears a S configuration. Okay, so it is a S proline structure. Okay, so these are very important. So remaining some more examples
நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப பேசிக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான், இன்னும் நிறைய டிஃபிகல்ட்டான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் மீன்ஸ் ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச்.